நாயகம் அவர்களை பேச அழைக்கிறேன். காமராசரின் வாழ்க்கை பதிவுகளை நம் இதயத்தில் பதிவு செய்த மாணவி ஹேமபுஜா அஷ்ரத் பேகம் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழமுகை நாவில் கூட்டி நன்றளந்த கொள்கைகளை செயலில் காட்டி நசையாத பேரன்பை உள்ளத்தில் காட்டி மன்ற நெடு வீட்டிற்கும் மாற்று நிறை நடுவர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் முன் பேச இருக்கும் தலைப்பு நான் விரும்பும் தலைவர் காமராசர். தலைவர் காமராசர் அவர்கள் விருதுப்பட்டியிலே ஒரு வியாபார குடும்பத்தில் பிறந்தவர். அந்த காலத்தில் அந்த ஊருக்கு பெயர் விருதுப்பட்டி. குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மாள் ஆகிய இளையவருக்கும் 1903ஆம் ஆண்டு திங்கட்கிழமை ஜூலை 15ஆம் தேதி இவர் மகனாக பிறந்தார். காமராசருக்கு முதலில் அவர்களது பெற்றோர் தங்களின் குலதெய்வமான காமாட்சி அம்மாளின் பெயரையே முதலில் சூட்டினர். கண்ணனை பாரதி கண்ணம்மா ஆக்கி பாடி பரவசப்பட்டது போல் ஆணாக பிறந்த காமராசரை காமாட்சி என்று அழைத்த அனைவரும் மகிழ்ந்தனர். ஆனால் தாய் சிவகாமி அம்மாள் மட்டும் தன் குழந்தையை ராஜா என்றே அழைத்தார். காமராசருக்கு பிறகு காமராசரின் பெயர் நாளடைவில் மருகி காமாட்சி என்ற பெயர் காமராசி என்று ஆயிடுச்சு. காமராசருக்கு பிறகு தாய் சிவகாமி அம்மாள் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த பெண் குழந்தைக்கு நாகம்மாள் என்று பெயரிட்டார்கள். சிறுவயதிலேயே விருதுப்பட்டியில் நடந்த பல பொதுக்கூட்டங்களுக்கு காமராசர் போகலானார். சிறுவயதில் காமராசர் கேட்ட அந்த பொதுக்கூட்டங்களையே பிற்காலத்தில் அவரை ஒரு சுதந்திர போராட்ட வீரராக மாற்றியது. தந்தையோடு கல்விப்போம் என்பதற்கு ஒப்ப குமாரசாமி நாடாரின் மறைவுக்கு பிறகு காமராசரின் கல்வி முற்று பெற்றது. காமராசர் அவர்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டார். முதலில் துணிக்கடையிலும் பின்னர் மரக்கடையிலும் வேலை செய்தார். ஆனால் அவரது நோக்கம் முழுவதும் சுதந்திர போராட்ட விடுதலையிலேயே இருந்தது. நாளடைவில் ஐயா சத்தியமூர்த்தியின் தொண்டராகி காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினராக இணைந்தார். தன்னை முழு நேர தேசப்பணிக்கு அர்ப்பணித்தார். சுதந்திர போராட்ட விடுதலையில் ஈடுபடுத்தினார். கல்லுக்கடை மறியல், உப்பு சத்தியாகிரகம், வைக்கம் போராட்டம், அந்நிய துணிகள் பகிஷ்காரம், சைமன் கமிஷன் எதிர்ப்பு போன்ற பல போராட்டங்களை நடத்தி சிறை தண்டனை அனுபவித்தார். 1947இல் சுதந்திர போராட்ட விடுதலைக்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸில் காமராசர் என்ற நிலை ஏற்பட்டது. தனது உழைப்பாலும் தொண்டாலும் காமராசர் அவர்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தார். காமராசர் அவர்கள் நடந்த பொது தேர்தலில் நின்று சாத்தூர் தொகுதியில் நின்று வெற்றி பெற்று சுமார் 12 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பணிபுரிந்தார். 1952ஆம் ஆண்டு 54ஆம் ஆண்டு காமராசர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். தலைவர் பதவியை துறந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியையும் துறந்தார். குடியாத்தம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற காமராசர் அவர்கள் மேல் சட்டசபையில் உறுப்பினராகி தன் முதலமைச்சர் பதவியை வகித்திருக்கலாம். ஆனால் என்றுமே குறுக்கு வழியில் செல்ல விரும்பாத ஒரே ஒப்பற்ற தலைவர் காமராசர் அவர்களே. காமராசர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த சாதனைகள் எண்ணில் அடங்கா. அவற்றை பட்டியலிட்டு காட்டவே நான் இங்கு வந்துள்ளேன். அதிகம் படிக்காத காமராசர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த சாதனைகள் பல. நாட்டில் உள்ள ஏழை எளியோர் உயர்ந்தார் தாழ்ந்தார் போன்ற அனைவருக்கும் சம கல்வி, இலவச கல்வி, பட்டி தொட்டி எல்லாம் பள்ளிக்கூடங்கள், இலவச சீருடை, இலவச மதிய உணவு திட்டம் போன்ற பல திட்டங்களை ஏற்படுத்தினார் காமராசர். கிராம
கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த நாளில் காமராஜருடைய தொழில் திட்டங்கள் நிறைவேறுவதற்கு உறுதுணையாக இருந்தவர் அப்பொழுது தொழில் அமைச்சராக இருந்தார் ஆர் வெங்கட்ராமன் அவர்கள். கல்வி திட்டங்கள் நிறைவேறுவதற்கு உறுதுணையாக இருந்தவர் திரு நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள். காமராஜர் அவர்கள் நடந்த பொதுத் தேர்தலில் மீண்டும் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றது. காமராஜர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார். 9 ஆண்டுகள் நல்லாட்சி புரிந்த காமராஜர் அவர்கள் தான் கொண்டு வந்த கே பிளான் மூலம் தானே பதவியை துறந்தார். காமராஜரின் ஆட்சி காலம் கல்வியின் பொற்காலம். விருதுநகரிலேயே ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து போதிய கல்வி அறிவு பெற வசதியின்றி வாழ்ந்து வளர்ந்து பின்னர் ஒரு அரசியலில் தொண்டராகி மாபெரும் கட்சியில் இணைந்து படிப்படியாக தனது தொண்டாலும் உழைப்பாலும் உயர்ந்த ஒரே தலைவர் காமராஜர் அவர்கள். அவருடைய சாதனைகள் யாவும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தவைகள். சிவகாமி பெற்றெடுத்த சிங்கம் நீ, திரு வாழ்க்கை மக்களின் தங்கம் நீ, விண்ணை முட்டும் பணி செய்தாய், விண்ணவர் மரணும் புகழ் கொண்டாய், விரல் ரேகை பிறரும் தமிழ்நாட்டில் வியப்பாய் கையெழுத்து இட வைத்தாய், குலக்கல்வியை கொலை செய்தாய், ஏழை குலம் உயர நீ வழிகண்டாய், மண்ணில் மாணவர் மாண்புறவே மதிய உணவு நீ தந்தாய், மங்கா புகழாய் நீ ஆனாய், பசுமை புரட்சி அமைத்திடவே பங்காய் அணைகள் சமைத்திட்டாய், அரசியல் உனக்கு அந்நியமா, அரசியல் முன்னாள் புண்ணியமே, வெள்ளை வண்ண உழைப்புண்டாய், வெள்ளை மனதால் நீ வென்றாய், ஐயா நீர் எங்கு சென்றி அருமணியாற்றிட, அமரலோகம் சென்றாயோ, விண்ணவர் வேந்திட, திங்கை திட்டம் தீக்கிட, விண்ணுலகம் சென்றாயோ, போதும் காமராசா மீண்டுமா என்று கூறி உரையை முடிக்கிறேன். நன்றி. ஒரு புத்தகம் படித்து காமராசரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி எல்லாம் ஒரு மேடையிலே 10 நிமிடத்திலே முழங்கிய மாணவன் வினோத் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.